உங்களுக்கு தெரிகிறதா? நான் தான் இயற்கை மாதா இருக்கிறேன் என உங்களுக்கு தெரிகிறதா? என்னால் பாரம் தாங்க முடியவில்லை. என்னை மாசுபடுத்தி விட்டு நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியுமா? எனக்கு உள்ளது. என்னை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க மாட்டீர்களா? என்னை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க மாட்டீர்களா? என்னை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க மாட்டீர்களா? மரம் மரம் வருகிறது, மரம் வருகிறது, நிலம் தருமே மரம் மரம் வருகிறது. மச்சாண்டி நல்ல மரம் ஒன்று வாட்டி இருக்கு, நம்மளுக்கு தானே சரி. சின்ன சின்ன மரங்கள் பெரிய மரங்களா இருக்கு. சின்ன அடியோட ஓடிச்சு பெரிய மரத்தை கொண்டு போவான்னு தெரியும். மச்சாண்டி அந்த இதை தீட்டாம அது தீட்டுவோமா அப்பா கவர்ச்சியும் வருதுல காட்டுல. அண்ணா ஒருக்கா மிஷினை கொண்டு வாங்க. நல்ல தடியன்னு மாட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மணி காசுதான். மெயின் ரோட்டால வேணாம், எங்க உள் ரோட்டால வாங்க. போயிச்சுப்பா பார்த்து வாங்க. ஓடிவா முதலில் நிறுத்து. எதற்காக என்னை பற்றுகின்றாய்? நான் உண்பதற்கு உனக்கு கனி தருகின்றேன், காயும் தருகின்றேன். நீ நிம்மதியாக இளைப்பாறுவதற்கு நிழலும் தருகின்றேன். உனக்கு நான் மழையும் தருகின்றேன். எதற்காக என்னை வெட்டுகின்றாய்? என்னை நீ இப்படியே அழித்துக் கொண்டே போவாயானால் உன் சந்ததியை அழிந்து விடும். மறந்து விடாதே மனிதா, என்னை அழித்து விடாதே. மரம் நீங்களா இப்ப ஹைக் பண்ணிக்கிறீங்க? அப்ப என்ன லாஜிக்க வச்சுக்கலும் என்ன போடா என்ன போட்டா மழை தண்ணி வாங்கி நிற்கும். தண்ணி வாங்கி நின்றா முட்டை போட்டு முடிஞ்சு வச்சு அதை கடிக்க ஆரம்பிக்கும். உடம்பு வரைக்கும் நீதான் காரணம். அப்ப உன்னை இதுல போட்டுருக்க கூடாது. என்ன இதுல போட்டா இந்த சூழலுக்கும் பாதிப்பு, இந்த மக்களுக்கும் பாதிப்பு. இன்னும் உரிய இடத்துல நாங்க ஒதுக்கணும். எவ்வளவு மூவாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் கிடைச்சது, இலையில்லாம கிடந்துச்சு. ஆனால் இப்ப எல்லாமே தலைகீழாச்சு, தடமாறிச்சு. நிலாவில தண்ணீரே இருக்காலும் தேடுவோம், ராக்கெட்ல ஏறுவோம். குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். ஆறுக்கு பக்கத்தில ஒரு ஆகிச்சு. வரலாறு காணல, போனவுடன் தெரியல, போனவுடன் தெரியல. இங்கே மனிதர்கள் தண்ணீர் இல்லாமல் இறந்து போய் கிடக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு இந்த தண்ணீர் தான் காரணம். அசுத்தமாக தண்ணீர் காணப்படுவதனால் பணத்துக்கு மட்டுமே விற்கப்படும் தண்ணியை மனிதர்களால் வேண்டிக் கொள்ள முடியாது. அதனால் இந்த நீரை நாங்கள் நல்ல நடவடிக்கை செய்ய வேண்டும். அதை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அவருக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும். நான் சொல்வேன் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் நீர் என்பவர் மக்களின் அத்தியாவசிய பொருளான ஒன்று. ஆனால் இப்போது நீரினை பணம் கொடுத்து போத்தலில் குடிக்க வேண்டியுள்ளது. இந்த நீர் அசுத்தமாக காணப்படுவதனால் கொலேரா, விசக்காய்ச்சல், யானைக்கால் நோய் என பல நோயால் மக்கள் இறந்து போகிறார்கள். அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு நான் நீதிபதி அவர்களின் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவைக்கான நீங்கள் அசுத்தமாக காணப்படுவதால் இது பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? இருந்து துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை சுத்தமாகத்தான் இருந்தேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறுகள் மூலம் ஓடுகிறேன். ஆனால் என்னை அசுத்தமாக்குபவர்கள் மனிதர்களே. ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டி என்னை அசுத்தமாக்குபவர்கள் மனிதர்களே.
என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் திறந்தவரி கழிப்பிடமாக மனிதர்கள் பயன்படுத்துகின்றார்களே. மன்னிக்க வேண்டும் நீதிபதி, மக்களை குறை கூறுகிறாய். மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக நான் படைக்கப்பட்டேன். நானாக அசுத்தமடையவில்லையே. அசுத்தமான என்னை சுத்தப்படுத்த யாரும் நினைக்கவில்லையே. நானாக கழிவுகளை தேடி போவதில்லை. மனிதர்கள் தான் என் மீது கழிவுகளை கொட்டுகின்றார்களே. சுனாமியாக மாறுவதற்கு நான் காரணம் அல்ல, நிலநடுக்கத்தால் தான் நான் அவ்வாறு மாறுகிறேன். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன் ஐயா. நிலம் 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 தாவரம் மற்றும் விலங்குகளையும் நீரையும் கூட தாங்கிக் கொள்கின்றேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று கூட கூறுகின்றார்கள். அப்படியேப்பட்ட என்னை குற்றவாளி கூட்டில் நிறுத்தியது தர்க்கத்துக்குரிய விடயமாகும் ஐயா. பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் கொடுத்து கொள்வதைப் போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இந்த நீரை கூட நீ சுனாமியாக்கி இருக்கிறாய். இந்த குற்றச்சாட்டிற்கு உன் பதில் என்ன? சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருப்பது இயற்கையின் பண்பாகும். வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகின்றார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணித்துளிகளில் அதனை வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். நான் வெப்பமில்லால் என் மீது துளை போட்டு நீரை உறிஞ்சுகின்றார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகின்றான், தங்கம் எடுப்பவனும் என்னை தோண்டுகின்றான். பிளாஸ்டிக் கழிவுகள் என்னை மூடியதால் என்னால் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். ஏன் பின்னணியில் அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான என் அடுக்குகளை மனிதர்கள் தோண்டுவதால் நெருப்பு குழம்பு வெளிவருகிறது. எனவே நெருப்பை வழக்கில் விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்லலாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீரின் நீங்கள் தான் செய்வீர்கள் என்று இந்த இருவரும் கூறுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள் தீக்குழம்பாய் பூமிக்கு வெளியே சீராகவும் இருக்கின்றேன். மேகத்தில் இருக்கும் இந்த நீரை மழையாக நான் தான் பொழிய வைக்கின்றேன். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகின்றார்கள். தன்மையான முறையிலும் என்னை பயன்படுத்துகின்றார்கள். மென்மையான முறையில் சமைத்து உண்கின்றார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான். நான் எரியும் போது காற்றோடு காற்றாய் கலந்து சுவாசிக்கும் நிலைக்கு செல்கின்றேன். அதனை நான் செய்யவில்லை, மனிதர்களே செய்கின்றார்கள். மனிதர்கள் அசுத்தப்படுத்தும் காற்றையும் இதில் விசாரணை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா. காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. பூமியை சுற்றி சுத்தமாகத்தான் இருந்தேன். ஆனால் இப்போது பிரணவாயு குறைந்து கருமமிலவாயு அதிகமாக காணப்படுகின்றது. செய்யவில்லை என்று நான் கூறுகிறேன். இதனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்து உங்களை நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம். கட்டுப்படுத்துவது என்பது மிக மிக குறைவுதான். பெரிய பெரிய தொழிற்சாலையிலிருந்து 4 மீட்டர் புகை வருகின்றது. காட்டில் புகை பிடித்தால் பல நாட்களுக்கு புகை மண்டலமாகத்தான் காணப்படுகின்றது. செயல்களை எரிப்பதனால் கரும்புகைகள் வருகின்றது. இதுவெல்லாம் எண்ணில் தானே கலக்கின்றது. இவ்வளவே மனிதர்கள் என்னையும் அழித்து தன்னையும் அழிக்கின்றார்கள். சிகரெட் புகை நச்சு புகை தானே. கட்டுப்பாடு இங்கு எங்கிருக்கின்றது? புகை நமக்கு புகை என்று எழுதி வைத்தால் போதுமா? அதை மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டாமா? இதில் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் இந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டது. ஆகவே ஆகாயத்தையும் இந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்கள் எப்படி தீர்ப்பு வழங்குவது இந்த நீதிமன்றத்தினுடைய வளமை. எனவே மனிதர்களால் உங்களுக்கு மாசு ஏற்படுகின்றதா? ஆமாம் இவரான காற்று மனிதனால் மாசடைவதால் எனக்கும் காற்று மண்டலத்திற்கும் இடையில் உள்ள ஓசோன் படையில் ஓட்டை விழுவதால் சூரியனிலிருந்து வெளியாகும் புற ஊதாக்கல்கள் பூமியை தாக்கிக் கொள்கின்றது. இவரான கடலில் இருக்கும் நீரை நீராவியாக்கி வேகமூட்டமாக சுமக்கும் நான் தற்போது கரும்புகளை தான் அதிகமாக சுமக்கின்றேன். இப்போது ஆராய்ச்சி
அரசியலுக்காக அனுப்பப்படும் ராக்கெட்டுகளுடைய புகை என் மண்டலத்தை சீரழிக்கின்றது. இப்படியே நீடித்தால் நான் மலைத்துளிகளுக்கு பதிலாக அமிலத்துளிகளை தான் மழையாக பொழிவேன். மனிதர்களின் ஆராய்ச்சியையும் சாதனைகளையும் குறை கூறுவது முறையல்ல. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். விரைவாகவும் பருமனாகவும் பயிர் வளர்த்தால் போதும் என்று உரங்களையும் பூச்சி கொல்லிகளையும் போட்டு என்னை பாழ்படுத்துபவர்கள் மனிதர்களே. பஞ்சபூதங்களையும் பாழ்படுத்துபவர்கள் மனிதர்களே. இல்லை நீங்கள் தானே, 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 இல்லை நீங்கள் தானே. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஆராய்ச்சி செய்து இருதரப்பு வாதங்களையும் பார்க்கும்போது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்தபோதும் மனிதர்களின் ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்புகளும் தான் இயற்கையை மாசுபடுத்துகின்றது என்னும் ஆகாயத்தின் கருத்துவாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. மனிதனின் அதிகமான தேவைகளால் தொழிற்சாலை கழிவுகளும் ரசாயன கழிவுகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் பெருகி வருவதும் உண்மைதான். அதனால் இந்த 5 பூவங்களும் மாசுபடுவதற்கு காரணம் மனிதர்களே என இந்த கோர் தீர்ப்பு அளிக்கின்றது. எனவே தனி மனித விழிப்புணர்வும் சமூக விழிப்புணர்வும் இன்றைய நாட்களில் அவசியமான ஒன்றாகும். இந்த மாசுபடுத்தலை அழிக்கவும் அகற்றவும் அரசாங்கம் கூடிய விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் ஆணையிடுகின்றது. அனைவருக்கும் நன்றி.